வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது 28 இயர்ஸ் லேட்டர் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு தரமான ஜாம்பி த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஜிம்மி அப்படின்ற ஒரு பையனை காட்டுறாங்க. இவனோட குடும்பமே ஜாம்பி அட்டாக்னால இழந்துடுறான் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இது நடந்து 28 வருஷங்களுக்கு அப்புறமாட்டு இந்த உலகத்தை காட்டுறாங்க. அதாவது இந்த ஜாம்பி அட்டாக்னால பாதிக்கப்பட்டு மிச்சம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் ஒரு குவாரண்டைன்டு பகுதியில ரொம்ப சேஃபாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க தங்களை பயங்கர எக்யூப்டா வச்சுக்கிறாங்க. அதாவது எப்ப ஜாம்பிஸ் வந்தாலும் அவங்களை எப்படி அட்டாக் பண்றது அப்படின்றத பயங்கர எக்யூப்டா வச்சுக்கிறாங்க. அண்ட் அப்பப்போ அந்த மெயின்லேண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பகுதி, அதாவது அந்த ஜாம்பிஸ் இருக்கக்கூடிய பகுதிக்கு உள்ள போய் அந்த அட்டாக்ஸை நிகழ்த்திட்டே தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் ஜேமி அப்படின்ற ஒருத்தரோட ஃபேமிலியை காட்டுறாங்க. இவரோட மனைவி நோயினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு விதமான டெர்மினல் இல்னஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இவங்களுக்கு ஸ்பைக் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான் 12 வயசுல. ஸோ அந்த பையனுக்கு 12 வயசு ஆன உடனே அவங்க அப்பா முறையா அந்த மெயின்லேண்டுக்கு கூட்டிட்டு போறான். ஸோ அப்ப என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் ரெண்டாவது டைம் அந்த பையன் எதுக்கு மெயின்லேண்ட் போறான், அப்ப என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பொதுவா இந்த ஜாம்பி த்ரில்லர் அப்படின்ற பர்டிகுலர் ஜானர்ல உலக லெவல்ல ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு. ஆனா ஒரு சில படங்கள் தான் ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்ல நம்மளை என்கேஜ் பண்ண வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு கதையா தான் நான் இதை பாக்குறேன். ஆக்சுவலா அந்த ஸ்டார்டிங்ல காட்டக்கூடிய அந்த ஜாம்பி அவுட் பிரேக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதோட சர்வைவர்ஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த குவாரண்டைன்டு பகுதியா இருக்கட்டும், அந்த மெயின்லேண்டா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த மெயின்லேண்டுக்கு போறதுல என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு, போனதுக்கு அப்புறம் உள்ள என்ன மாதிரியான கிரியேச்சர்ஸ் இருக்கு அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நீட்டா காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஜாம்பி அட்டாக்ஸ் அப்படின்றதும் பயங்கர சர்ப்ரைஸாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைய அட்டாக்ஸ் ரொம்ப நீட்டாவே எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி அந்த மண்ட ஓடுகளை வச்சு ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாங்க. அந்த காட்சியெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரொம்ப கிறிஸ்பா 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். எனக்கு ஒரே ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்ல. அதாவது அந்த ஸ்பைக் இருக்கான அந்த பையன் ரெண்டாவது டைம் அந்த மெயின்லேண்ட்குள்ள போறதுக்கான அந்த சினாரியோ, அதுக்கான அந்த காட்சி அமைப்புகள் அப்படின்றது கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். மற்றபடி இது ஒரு தரமான படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 அவுட் ஆஃப் 5. கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல கொஞ்சம் கோரினஸ் அதிகமா இருக்கும் அண்ட் மைல்டான அடல்ட் சீன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.